யோவாகாஸ். அதிகாரம் 13. அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23ஆம் வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான். அவைகளை விட்டு அவன் விலகவில்லை. ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசகேலின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்களிலெல்லாம் ஒப்புக் கொடுத்தார். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கிப் போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்கலானார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களில் குடியிருந்தார்கள். ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள். சமாரியாவில் இருந்த விக்கிரகத் தோப்பும் நிலையாயிருந்தது. யோவாகாசுக்கு சீரியாவின் ராஜா 50 குதிரை வீரரையும் 10 ரதங்களையும் 10,000 காலாட்களையுமே அல்லாமல் ஜனங்களில் வேறொன்றும் மீதியாக வைக்கவில்லை. அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்து தூளைப் போல ஆக்கிப் போட்டான். யோவாகாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோவாகாஸ் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தபின் அவனை சமாரியாவிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோவாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யோவாகாசின் ராஜ்யபாரத்தை பற்றி இந்த வசன பகுதியில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் யெகூவின் குமாரன். யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேல் 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். சமாரியா இஸ்ரவேலுக்கு தலைநகரமாய் இருக்கிறது. யோவாகாஸ் இஸ்ரவேலை ராஜ்யம் பண்ணுகிற வருஷங்களில் யோவாஸ் யூதாவின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். இந்த யோவாஸ் அகசியாவின் குமாரன். யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுவது யோவாசுடைய 23ஆம் வருஷ ராஜ்யபாரமாகும். யோவாகாசின் காலத்தில் இஸ்ரவேலின் மகிமை மங்கி போயிற்று. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாஸ் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடக்கிறான். யோவாகாஸ் அவைகளை விட்டு விலகவில்லை. இஸ்ரவேலின் ராஜா கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இஸ்ரவேல் தேசத்திற்கு கிடைக்கவில்லை. இஸ்ரவேலின் மகிமையும் மேன்மையும் குறைந்து போகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். அவர்கள் கர்த்தருடைய இஸ்ரவேலராய் இருக்கிறார்கள். கர்த்தரும் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் மாத்திரமே மெய்யான தேவன். அவர் மாத்திரமே ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பது இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். கர்த்தர் ஆவியாயிருக்கிறார். அவர் நித்தியமானவர். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தம்முடைய சாட்சி ஆகமத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிற பிரகாரம் இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் மகிமை உள்ளவர். கர்த்தருடைய மகிமையை விலங்குகளுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் ஒப்பாக்கிவிடக்கூடாது. கர்த்தருடைய சத்தியத்தை அபத்தமாக்கிவிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனத்தாரோ கர்த்தருக்குரிய மகிமையை கொடுக்காமல் அவருடைய மகிமையை பொன் கன்றுக்குட்டிகளுக்கு கொடுக்கிறார்கள். யெரொபெயாம் இஸ்ரவேல் தேசத்திலே 2 பொன் கன்றுக்குட்டிகளை நிறுவுகிறான். ஒன்று தானிலும் மற்றொன்று பெத்தேலிலும் நிறுவப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரும் அந்த ஸ்தலங்களுக்கு போய் பொன் கன்றுக்குட்டிகளை தங்களுடைய தெய்வமாக பாவித்து ஆராதிக்கிறார்கள். இதனால் இஸ்ரவேல் ஜனத்தாரும் தங்களுடைய மகிமையை இழந்து போகிறார்கள். அவர்கள் புறஜாதி தேசத்தாருக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். புறஜாதி ஜனத்தார் விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள். அவர்கள் தங்கள் கைகளினால் விக்கிரகங்களை செய்து அவற்றை தங்களுடைய தெய்வங்கள் என்று சொல்லுகிறார்கள். விக்கிரகங்களுக்கு ஜீவனும் இல்லை, வல்லமையும் இல்லை. விக்கிரகங்களை ஆராதிப்பது யெரொபெயாமின் பாவம். இவன் இஸ்ரவேல் ஜனத்தாரை பாவம் செய்ய பண்ணினவன்.
யெகூவின் குமாரனாகிய யோவாகாசும் யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடக்கிறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாஸ் யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடக்கும்போது இஸ்ரவேல் ஜனத்தாரும் அந்த பாவங்களை விட்டு விலகாமல் அதிலே நடக்கிறார்கள். யெரொபெயாம் வீட்டார் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினவர்கள். யெரொபெயாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள் என்பது போன்ற வாக்கியம் ராஜாக்கள் புஸ்தகத்தில் திரும்ப திரும்ப வருகிறது. கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் புத்திரர் விலகிப்போய் இருப்பதை இந்த வாக்கியம் விளக்குகிறது. கர்த்தர் அவர்களுக்கு நன்மையையே செய்திருக்கிறார். ஆனாலும் அவர்கள் தங்கள் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரை பின்பற்றவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைத்திருக்கிறது. இஸ்ரவேலருக்கு பரலோகத்தின் பாதுகாப்பு கிடைத்திருப்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மேன்மையான சிலாக்கியம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே இஸ்ரவேல் தேசத்தாரை பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் புறஜாதியார் மத்தியிலே கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேலர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறார்கள். இதனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை விட்டு தம்முடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் விலக்கி போடுகிறார். அவர்களுடைய மகிமையும் மேன்மையும் அவர்களை விட்டு நீங்கி போகிறது. கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் மூழ்கிறது. கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்பு இஸ்ரவேலை விட்டு நீங்கி போனதினால் அயல் தேசத்தார் இஸ்ரவேலர் மீது யுத்தம் பண்ண வருகிறார்கள். இந்த யுத்தத்தில் அந்நியர்களுக்கு ஜெயமும் இஸ்ரவேலருக்கு தோல்வியும் உண்டாயிற்று. இஸ்ரவேலருக்கு தோல்விகளினால் அவமானமும் நிந்தையும் வேதனையும் வருகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததினால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் மூளுகிறது. கர்த்தர் அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசகேலின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்களில் எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறார். யோவாகாசின் நாட்களில் எல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்குகிறான். தேசங்களின் சரித்திரத்தில் இஸ்ரவேல் தேசத்தைப் போல அந்நிய தேசத்தாரால் ஒடுக்கப்பட்ட தேசம் வேறு ஒன்றுமே இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வதற்கு முன்பாக அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாயும் பிரயோஜனமானவர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற ஜனமாக இருந்தார்கள். கர்த்தரும் அவர்களுக்கு அருகாமையில் இருந்தார். இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் யுத்தம் பண்ண வருகிறான். அவன் இஸ்ரவேலை ஒடுக்குகிறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசுக்கும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் சீரியர் மூலமாக அநேக பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் வருகிறது. அப்பொழுது யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்திக்கிறான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் யோவாகாசுக்கு செவி கொடுக்கிறார். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்குகிறான். கர்த்தர் தமது ஜனத்தின் மீது கிருபையும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். ராஜாக்கள் துன்மார்க்கராக இருந்த போதிலும் கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக தமது ஜனத்திற்கு இறங்குகிறார். கர்த்தருடைய நன்மையை ஏற்ற காலத்தில் பெற்று அனுபவித்த ராஜாக்கள் கூட கர்த்தரை துதியாமல் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணியிருக்கிறார்கள். இஸ்ரவேலின் ராஜாக்களில் சிலர் தாங்கள் ஒடுக்கப்பட்டதினால் கர்த்தரை தேடியிருக்கிறார்கள். அதுபோலவே இங்கு யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்திக்கிறான். ஏற்ற வேளையில் கர்த்தர் தமது ஜனத்தை விடுவிக்கிறார். மனாசே சிறையிருப்பில் பாடுகளை அனுபவித்த போது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனை மீட்டுக் கொள்கிறார். இதுபோலவே மேலும் பல ராஜாக்கள் தங்களுடைய நெருக்கமான சூழ்நிலைகளில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவரால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 450 வருஷ காலமாக கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் உள்ள தேசங்களில் இருந்து பாதுகாத்து வந்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை பாதுகாக்கவில்லை என்றால் யுத்தங்களில் அவர்கள் தோல்வியுற்று அந்நிய தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு எப்போதோ ஆராதனை செய்திருப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு நெருக்கமும் பாடுகளும் இக்கட்டுகளும் உபத்திரவங்களும் வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதை தங்களுக்கு வழக்கமாக்கி கொண்டிருந்தார்கள். கர்த்தரும் தம்முடைய பிள்ளைகளை ஏற்ற வேளையில் விடுவிப்பதற்கு அவ்வப்போது தம்முடைய இரட்சகரை அனுப்பி வந்திருக்கிறார்.
ஆனாலும் இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்கவில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். தங்கள் பாவங்களில் விழுந்து விடுகிறார்கள். கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். மறுபடியும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறார்கள். கர்த்தர் அவர்களை மன்னிக்கிறார். கடந்த 450 வருஷ காலமாக இதுபோன்ற காரியங்களே இஸ்ரவேலருடைய வரலாற்றில் திரும்ப திரும்ப நடைபெறுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவது அவர்களுடைய பூர்வ காலத்து மேன்மை. இஸ்ரவேலர் கர்த்தரை விட்டு பிரிந்து போன பின்பு அவர்கள் கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை பண்ணுவதை நிறுத்திவிட்டார்கள். இப்போது யோவாகாஸ் இஸ்ரவேலின் பழைய மேன்மைக்கு திரும்புகிறான். அவன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்திக்கிறான். இஸ்ரவேல் தேசத்திற்கு சீரியர் மூலமாக பிரச்சனைகள் வந்தபோது யோவாகாஸ் தானிலும் பெத்தேலிலும் நிறுவப்பட்டிருக்கிற பொன் கன்றுக்குட்டிகளை நோக்கி பிரார்த்திக்கவில்லை. பொன் கன்றுக்குட்டிகளால் தனக்கு உதவி செய்ய முடியாது என்பதும் கர்த்தரால் மாத்திரமே தனக்கு உதவி செய்ய முடியும் என்பதும் யோவாகாசுக்கு தெரிந்திருக்கிறது. ஆகையினால் அவன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்திக்கிறான். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அருகாமையில் இருக்கிறார். இதுவும் இஸ்ரவேலின் பழைய மேன்மை. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? உபாகமம் 4:7. யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்திக்கும் போது கர்த்தர் அவனுக்கு செவி கொடுக்கிறார். யோவாகாஸ் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவன். அவன் யெரொபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தவன். கர்த்தர் தம்முடைய நீதியினால் யோவாகாசின் பிரார்த்தனைக்கு செவி கொடுக்காமல் அவனை நிராகரித்திருக்க முடியும். ஆனால் கர்த்தரோ தம்முடைய கிருபையினால் யோவாகாசின் பிரார்த்தனைக்கு செவி கொடுக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுக்கிறார். அதனால் இஸ்ரவேலர் சீரியருடைய கையின் கீழ் இருந்து நீங்களாகிறார்கள். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருக்கிறார்கள். கர்த்தர் யோவாகாசுக்கு விடுதலையை கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் புத்திரருக்கு விடுதலையை கொடுக்கிறார். யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் சீரியரை 3 முறை முறியடிக்கிறான். யோவாகாஸ் இஸ்ரவேலுக்கு இரட்சகன் அல்ல. யோவாகாசின் நாட்களில் எல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்குகிறான். யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலுக்கு இரட்சகனாய் இருக்கிறான். பெற்றோரின் ஜெபத்திற்கு கர்த்தர் அவர்களுடைய பிள்ளைகள் மூலமாக பதில் கொடுக்கிறார். யோவாகாஸ் கர்த்தரை நோக்கி பிரார்த்தித்த போது கர்த்தர் யோவாகாசின் குமாரனாகிய யோவாசை இஸ்ரவேலுக்கு இரட்சகனாக கொடுக்கிறார். யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் ஆசகேலோட யுத்தம் பண்ணி தன் தகப்பனாகிய யோவாகாசின் கையில் இருந்து பிடித்து கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாகிய பெனாதாத்தின் கையில் இருந்து திரும்ப பிடித்து கொள்கிறான். 3 விசை யோவாஸ் அவனை முறியடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டி கொள்கிறான். யோவாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்த போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். யோவாகாசின் நாட்களில் எல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்குகிறான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளுகிறார். கர்த்தர் யோவாகாசின் பிரார்த்தனைக்கு உடனே பிரதியுத்தரம் கொடுக்கிறார். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சீக்கிரத்தில் வெளிப்படுகிறது. கர்த்தர் தம்மிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறவர்களை ஆசீர்வதிப்பதற்கு காரணங்களை தேடி பார்க்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. இதற்காக கர்த்தர் இஸ்ரவேலின் முற்பிதாக்களோடு செய்த தமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இஸ்ரவேலர் மீது மனது உருகுகிறார். அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறார். அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்து தூளை போல ஆக்கி போட்டான் என்னும் வாக்கியம் இஸ்ரவேலின் தோல்வியை விவரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் வழக்கு சொல்லாகும். யுத்தத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை கொல்வதற்காக போரடிக்கும் கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். சீரிய ராஜாவோடு யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக இஸ்ரவேலின் சேனை பலத்திருந்தது. ஆனால் இப்போதோ யோவாகாசுக்கு 50 குதிரை வீரர்களும் 10 ரதங்களும் 10,000 காலாட்களும் மட்டுமே இருக்கிறார்கள். கர்த்தர் மாறாதவர்,
கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு பண்ணின உடன்படிக்கையும் மாறுவதில்லை. கர்த்தருடைய அன்பும் கிருபையும் இரக்கமும் மாறுவதில்லை. கர்த்தர் நம்மை தண்டிப்பதற்கான காரணங்களை தேடி பார்க்காமல் நம்மை ஆசீர்வதிப்பதற்கான காரணங்களை தேடி பார்ப்பது நம்முடைய பாக்கியம். கர்த்தருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் யூதாவின் ராஜாவுக்கும் ஒரே பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவருமே ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள்.